ஸோ இந்த மெடிடேஷன் பண்ணால் என்ன உடனே உங்களுக்கு இம்மீடியட்டாக என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் when you do meditation is you will get energy. Number one, immediately you will feel energy. மெடிடேஷன் பண்ணப்பெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் வருதா மெடிடேஷன் பண்ணி முடித்த உடனே? ஸோ உங்கள் வாழ்க்கையில் எப்போல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இல்லையோ அப்போல்லாம் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 20 நிமிஷம் 3/4 மணி நேரம் கண்ணை மூடி தியானம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எனர்ஜி வரும். எனர்ஜி ஜாஸ்தி இருந்தாக்கா உங்கள் லைஃப்பில் கன்ஃபியூஷன் இருக்காது, உங்கள் லைஃப்பில் கிளாரிட்டி இல்லை, கன்ஃபியூஷனாக இருக்குது, எந்த டைரெக்ஷன் போகணுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்றப்பெல்லாம் என்ன அர்த்தம்னாக்கா உங்களுக்கு எனர்ஜி கம்மியாக இருக்குது. எனர்ஜி கம்மியாக இருந்தாக்கா கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். எழுதிக்கோங்க, எனர்ஜி கம்மியாக இருந்தால் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். மோர் எனர்ஜி மோர் கிளாரிட்டி, மோர் எனர்ஜி மோர் கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். ஏன்னா வாழ்க்கையில் கிளாரிட்டி தானே இம்பார்ட்டண்ட். மோர் எனர்ஜி மோர் ப்ரையாரிட்டி. உங்கள் வாழ்க்கையில் எது ப்ரையாரிட்டி, எது ஃபஸ்ட் பண்ணணும், எது செகண்ட் பண்ணணும், எது தேர்ட் பண்ணணும், அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்டு தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. கடைசி ப்ரையாரிட்டி முதல்ல பண்ணுறாங்க, முதல் பண்ண வேண்டிய ப்ரையாரிட்டி வரத்துக்குலாம் உங்களுக்கு எனர்ஜி இல்லை. ஸோ மோர் மெடிடேஷன் யூ வில் ஹாவ் பர்ஃபெக்ட் ப்ரையாரிட்டி இன் யுவர் லைஃப். எது ஃபஸ்ட்டு பண்ணணுமோ அது ஃபஸ்ட்டு, எது செகண்ட் பண்ணணுமோ அது செகண்ட். இதில் இந்த ப்ரையாரிட்டியில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உங்களை நீங்கள் பார்த்துக்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ப்ரையாரிட்டி நம்பர் 1 இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். The more you meditate, the more you understand that taking care of yourself is the first priority in your life. இப்போ நீங்கள் ஒரு கிணத்துல இருக்கிறீங்க, நீச்சல் அடிச்சிட்டு இருக்கீங்க, ஒருத்தன் வந்து அப்போ தான் கற்றுட்ருக்கான், நீங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. எத்தனை பேருக்கு நீச்சல் வருவீங்க? அவன் வந்து கொஞ்சம் தடுமாறுறான், பயம் வரும் இல்லையா? பயம் வரப்போ உங்களை கெட்டியாக பிடிச்சிப்பான். உங்களை கெட்டியாக பிடிச்சிக்கினா என்ன ஆகும்? நீங்கள் முழுகிடுவீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? எட்டி உதப்பீங்க அவனுக்கு. எட்டி வச்சுட்டு உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கின்னு அதுக்கப்புறம் தான் அவனை இது பண்ணுறீங்க. பாதி கிணறு, ஆழமான கிணறு, அவனுக்கு பயம் வந்துருச்சு, உங்களை கெட்டியாக பிடிச்சிட்டானாக்கா, உங்கள் கையை காலை கெட்டியாக பிடிச்சிட்டானா என்ன ஆகும்? நீங்களும் ஒழுகிடுவீங்க. ஸோ உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கினா தான் மற்றவங்களை நீங்கள் கேர் பண்ண முடியும். ஸோ உங்களை நீங்கள் பார்த்துக்கினா தான் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆட்களை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்க முடியும். ஸ்வதர்மம் இருக்கிற இடத்துல தான் பரதர்மம் இருக்கும். வேர் தெர் இஸ் ஸ்வதர்மா தேர் வில் பி நேச்சுரலி பரதர்மா. ஸ்வதர்மானாக்கா, ஸ்வதர்மானா டியூட்டி டுவர்ட்ஸ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் பார்த்துக்கிறது தான் ஸ்வதர்மம். உங்களை நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க? உடல் அளவில், ஆன்மா அளவில், புத்தி அளவில், மனசளவில், எல்லா அளவிலும் உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் பாடிலி, intellectually, emotionally, and on the soul level. You have to take care of yourself. That is the first priority. Your daughter, your son, your grandchildren, your husband, your colleagues, your neighbor, your work, everything is second priority. Priority தான், but ஆர்டரில் ஃபஸ்ட்டு கிடையாது. ஆர்டரில் நம்பர் 2, 3, 4 தான். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ரையாரிட்டியை நீங்கள் எப்போ லைஃப்பில் நீங்கள் வச்சுக்கிறீங்களோ, then your life is a beautiful life. Your life becomes beautiful when you have yourself as priority number 1. Every time you sit in meditation, you are in your Swadharma. Every time you are sitting in meditation, you are taking care of yourself. So, meditation is equal to priority number 1. That is the formula. எப்போ நீங்கள் இந்த தியானம் பண்ணுறீங்களோ உங்களை நீங்களே பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கே நிறைய கிளாரிட்டி வருது, உங்களுக்கே ப்ரையாரிட்டி தெரியும். வாட் இஸ் த ப்ரையாரிட்டி? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க ஓரளவுக்கு. அதுக்கு முந்தின ஜென்ரேஷன் தான் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து 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 பழகிட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி ஆசிரமுக்கு வந்திருக்காங்க. இதை கற்றுக்கிறதுக்கு தான். மெடிடேஷன் பண்ணால் உங்களுக்கு எனர்ஜி வரும், நம்பர் 1. மெடிடேஷன் பண்ணாக்கா நம்பர் 2 என்ன வரும்னாக்கா விழிப்புணர்ச்சி, கிளாரிட்டி. விழிப்புணர்ச்சி, அவேர்னஸ். த மோர் யூ மெடிடேட், த மோர் யூ ஹாவ் அவேர்னஸ், விழிப்புணர்ச்சி. மெடிடேஷன் பண்ணாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கைடன்ஸ் இல்லை. when you start doing meditation, you will start getting inner guidance. இந்த கைடன்ஸ் இல்லாமல் தான் நிறைய பேர் தடுமாறிட்டு இருக்காங்க. the more you do meditation, the more you have inner guidance. you know what to do, you know what not to do. எந்த டைரக்ஷனில் போகணும், என்ன பண்ணணும், இது நேச்சுரலாகவே வரும். the more and more you meditate, the more and more you are taking care of yourself, and more you have guidance, inner guidance. அந்த இன்னர் கைடன்ஸ் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, that is your own higher self. your own higher self guides you. உங்களோட ஆன்மா கைட் பண்ணும், எப்படி போகணும், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல், திஸ் இஸ் த பேசிக்.
இதுக்கு மேலே என்ன வேணும்? எனர்ஜிக்கு எனர்ஜியும் வருது, கைடன்ஸ்க்கு கைடன்ஸும் வருது. எனர்ஜி அண்ட் கைடன்ஸ் இது ரெண்டும் இருக்கிற இடத்துல then you become a master. When you have your inner guidance and when you have full of energy, then you are a master. You are bound to become a master. So Patriji keeps saying your breath is your guru, your breath is your guru அப்படின்ட்டு. அதுக்கு அர்த்தம் இதுதான்.